ஸோ காய்ஸ் இன்னைக்கு வந்து சண்டே விலாக் நான் எதுவுமே எடுக்கலை. எனக்கு வந்து உடம்பு சரியில்லை. டேப்லெட் போட்டு நான் படுத்து தூங்கிட்டேன். இன்னைக்கு வந்து பொங்கல் செலிப்ரேஷன் நாளைக்கு நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து ஹஸ்பண்ட் எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு அந்த மாதிரி வாங்கியிருந்தாங்க. ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அந்த ஷாப்பிங் பேக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் வந்து நாளைக்கு நம்ம கொஞ்சம் பொங்கல் வைப்போம். நிறைய அந்த எல்லா காய்கறி போட்டு குழம்பு வைப்போம். ஸோ அதுக்கு தேவையானது என்ன பண்ணுறோம் அதெல்லாம் கொஞ்சம் ஈவினிங் விலாக் மாதிரி நான் இந்த இதில் வந்து கொஞ்சம் எடுக்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பொங்குப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது பொங்கலுக்கு கொண்டு வந்தது. எனக்கு வந்து சித்தி தான் வாங்கி கொடுத்தாங்க. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஈவன் எல்லாமே தேவையானது எல்லாமே இந்த பக்கம் காய்கறி, அதுக்கப்புறம் இங்கே வந்து அந்த மல்லிகை சாமான் சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து மஞ்சள். ஸோ அது அப்புறம் கோலப்பொடி அதெல்லாம் இருக்குது. ஸோ நாளைக்கு கோலமும் நம்ம வந்து விடுவோம். அதெல்லாம் விலாகில் வரும். நாளைய விலாகில் ஜவ்வரிசி இது எல்லாமே எடுத்துருக்கோம். ஸோ வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான இந்த மொச்சை, அப்புறம் இதில் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஊற போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதனால் இதை வந்து ஊற போட்டுக்கலாம் நம்ம. பார்த்திங்க அப்படின்னா ஜவ்வரிசி நாளைக்கு பொங்கலுக்கு. அதுக்கப்புறம் வந்து இங்கே பார்த்திங்க அப்படின்னா எல்லா தானிய வகையும் பருப்பு இது எல்லாமே. ஸோ இது எல்லாம் போட்டு ஊற வச்சுருக்கோம். நாளைக்கு இது எல்லாம் போட்டு எல்லா காய்கறியும் போட்டு வைக்கிறது தான் ஸ்பெஷலு. இது நல்லா ஊறிட்டுனா நல்லா குக் ஆயிடும். அதனால் ஊற போட்டிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா இப்போ தான் ஹஸ்பண்ட் வந்து கரும்பு வாங்கிட்டு வந்திருக்காங்க. நாளைக்கு வந்து வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், சரிங்களா? பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே இருக்குது வாங்கிட்டு வந்தது. ஸோ வந்து நான் வந்து 2 டாப்பு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாப் வந்து இந்த மாதிரி ஒரு லெஃப்ட் சைடு இந்த மாதிரி ஒரு பிரிண்டட் டிசைன் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பட்டன்ஸ் வச்சுருக்காங்க. ஒரு 3 பட்டன்ஸ் கிட்ட. ஹேண்ட் வந்து நம்மளுக்கு ஃபுல் ஹேண்ட் மாதிரி வரும். கலர் வந்து ஒரு லைட் க்ரீன் இல்லை ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். லாங் டாப்பு. இங்கே வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி அம்பர்லா டிசைனில் இருக்கும். இது ஒரு டாப்பு. பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்டோன் வச்ச டிசைன்ஸ் இருக்கும். இது வந்து ஒரு லைட் க்ரீனில் இந்த மாதிரி ஒயிட் கலர் ஃப்ளார் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரி டிசைன் இருக்கும். இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஹேண்டுமே வந்து இந்த மாதிரி லாங் ஹேண்டு தான். இதுவும் அம்பர்லா டிசைன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அம்பர்லா டிசைன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுருக்கு வச்சு தைச்சிருப்பாங்களா அந்த மாதிரி டிசைன்ஸில் இருக்குது. இந்த 2த்துக்கும் போடுற மாதிரி நான் வந்து பிளாக் கலர் ஷால் அண்ட் பேண்ட், இதுக்கும் போடுற மாதிரி பிளாக் கலர் ஷாலும் பேண்ட்டும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு பொங்கலுக்குன்னு எடுத்தது. பட் நாளைக்கு நான் சாரீ கட்டுவேன். ஒரு இன்ஸ்கர்ட் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜீன் மாதிரி வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுவும் ஹஸ்பண்டுக்குள்ள அந்த ஷர்ட் தான். நல்லாயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இருக்குது. நல்லா சாஃப்டாக இருக்கும். எல்லா சீசனுக்கும் போட்டுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது. ஃபுல் ஹேண்டு தான். இதில் குட்டி குட்டி ஹார்ட்டின் டிசைன் வந்த மாதிரி இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா கோன் வைக்கிறதுக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கம்பல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் சில்வர் கலர், கீழே வந்து ஒயிட் கலர் பேர்ல் இருக்கும், ஒயிட் கலர் ஸ்டோன். இது வந்து நம்ம டாப் எடுத்துருக்கோம் இல்லையா, அதுக்கு போடுற மாதிரி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் வந்து சில்வர் அண்டு கோல்டு அந்த மாதிரி 2மே இருக்குது. மேலே வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ரவுண்டாக இருக்குது. கீழே வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ல் வச்சுருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி ஜிம்காஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த 2ம் டாப்புக்கு போடுற மாதிரி, எல்லா சுடிக்கு நம்ம போட்டுக்கலாம் அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இது வந்து சாரீக்கு போடுற மாதிரி பிங்க் கலர் தான். சாரீ வந்து ஒரு மாதிரி பிங்க்கு கோல்டன் கலர். ஸோ அதனால் இந்த இது வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ கைஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ப்ளீட் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து முந்தான ப்ளீட் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ லென்த்தாக தான் இருக்குது. இதையே நான் ஃப்ரண்ட்டு ப்ளீட்டுக்கும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிப்பேன். மற்றபடி
பல்லு ப்ளீட்டு, அப்புறம் ஃப்ரண்டு ப்ளீட்டு, முந்தான ப்ளீட் எல்லாமே ஓரளவு எடுத்தாச்சு. இது வந்து எனக்கு முந்தான ப்ளீட் மட்டும் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டில் நான் அது எல்லாமே எடுத்துப்பேன். இது மட்டும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாரி இருக்கும். கிளாத் வந்து நல்லா இருந்துச்சு ஈஸியா எடுக்கிறதுக்கு. அதனால குயிக்காவே எடுத்துட்டேன். கைஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பொங்கல் விடுறதுக்கு ஓலை வெட்டிட்டு வந்திருக்காங்க ஹஸ்பண்டு. இங்கே வந்து முட்டை ஃபுல்லாக நல்லா சாணி கரைச்சி நல்லா தொளிச்சாச்சு. தொளிச்சதுக்கப்புறம் இதை ஒரு பெருக்கு பெருக்கி விட்டுட்டு நல்ல பெரிய குளமா அந்த இடத்துல போடணும். அடுத்து பொங்கல் விட நம்ம ஸ்டார்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம பொங்க குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே வந்து வறுத்து திரித்து போட போகிறேன். ஸோ இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே நம்ம எவ்வளோ சேர்க்குறோம், எதெல்லாம் சேர்க்குறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுக்கு அந்த குழம்போட அந்த டேஸ்ட், ரியல் டேஸ்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இந்த பக்கம் வந்து வெங்காயம், பூண்டு, அப்புறம் தேங்காய், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் வதக்கி வச்சுருக்கேன். ஸோ என்னோடய பொங்கல் லுக் வந்து இப்படி தான். நான் தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். மேக்கப் போடுற வீடியோ, ஹேர் ஸ்டைல் வீடியோ எப்படின்ட்டு அப்லோட் பண்ணுறேன். என்னோடய லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் விளையாட்டுக்கு வந்தாச்சு. நிறைய என்டர்டெயின்மெண்ட்லாம் இருந்துச்சு. கேம் எல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். தனி வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி பொங்கல் டு ஆல்.